அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, துன்ப பிறவியை அனுபவிக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மனித பிறவியை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அற்புத திருவந்தாதி என்ற புத்தகத்திலே காரைக்கால் அம்மையார் சொன்ன அந்த கருத்தை தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். பிறந்து மொழிபெயன்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடி சேர்ந்தேன் நிறைந்திகளும் கண்டத்து வானோர் பெருமானே துன்பப் பிறவி தீர்ப்பதிடல் என்று காரைக்கால் அம்மையார் இமயமலையிலே சிவபெருமானை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்ற ஆசையின் காரணத்தால் கால்களால் நடக்கிறாள். கால்கள் தேய்ந்து விடுகிறது. கைகளால் ஊர்ந்து செல்கிறார். கைகளும் தீர்ந்து விடுகிறது, தேய்ந்து விடுகிறது. பிறகு உடம்பை வைத்து அவள் உருண்டு போகிறாள். சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். என்னம்மா வேணும் வரம், என்னை சந்திப்பதற்கு இவ்வளவு கஷ்டப்படுகிறாயே என்று கேட்டபோது அந்த காரைக்கால் அம்மையார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் மனித குலத்திற்கு, சிவபெருமானே எங்களுடைய துன்பப் பிறவி எப்போது தீரும் என்ற ஒரே ஒரு கேள்வியைத்தான் கேட்டார். துன்பப் பிறவி தீரும், எப்போ தீரும்? அப்போ மனித பிறவி என்பதே துன்பத்தை அனுபவிப்பதற்காக வந்த பிறவி. இந்த பிறவியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய திசாபுத்தி காலங்களிலே அவர்கள் செய்த பாவம் புண்ணியத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு நன்மையும் தீமையும் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி நம்ம கஷ்டப்படக்கூடிய திசாபுத்தி காலங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதுதான் இந்த வீடியோவினுடைய முக்கியமான கருத்து. அதாவது கஷ்டமான காலங்கள் வந்தால் ஜோசியர் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பரிகாரங்களை சொல்லுவாங்க. இப்போ கேது திசை சரியில்லையா, நீங்கள் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் கீழ்பெரும்பள்ளம் இருக்குது, போயிட்டு வந்துடுங்க, விநாயகர் கோயிலுக்கு போங்க அப்படி சொல்லுவாங்க. ராகு திசை சரியில்லையா, நீங்கள் துர்க்கையை வழிபடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, காளியை வழிபடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு திசை, சனி திசைனா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ஒரு பாட்டை பாடினால் அந்த பிரச்சனை உங்களை விட்டு விலகி போகும். அதுதான் கோளறு பதிகம். வேயிறு தோழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணதரவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல என்ற ஒரு பாடல் இருக்கிறது. இந்த கோளறு பதிகம், நீங்கள் கோளறு பதிகம் அப்படின்னு கூகுளில் போய் டைப் அடித்து பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணிங்க, உங்களுக்கு அந்த பிடிஎஃபே வந்துடும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய வீட்டினுடைய பூஜை அறையில் வைத்து தினமும் காலையில் குளிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அந்த பாட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணி பாடினாலும் சரி, அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த காப்பியை பார்த்து வாசித்தாலும் சரி, வேயிறு தோழிபங்கன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விடும். நீங்கள் எந்த கோயிலுக்கும் போக தேவையில்லை, எந்த பரிகாரங்களையும் செய்ய தேவையில்லை. அதுலேயே இதில் அர்த்தம் இருக்குது. கோளறு பதிகம், கோள்களால் ஏற்படக்கூடிய தீமைகளை அறுக்கக்கூடிய பதிகம் என்று பெயர். அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய துன்பத்திற்கு காரணம் நம்மளுடைய திசாபுத்தி. நம்ம ஜாதக கட்டத்தில் அந்த கிரகங்களுடைய அமைப்பு தான் நமக்கு துன்பத்தை தருகிறது. நல்ல அமைப்புள்ள கிரகம் நமக்கு இன்பத்தை தருகிறது. அப்போ துன்பம் வரும் காலங்களில் கோளறு பதிகத்தை நீங்கள் பாடுங்கள். உங்கள் வீட்டில் காலையில் எந்திரிச்ச உடனே கோளறு பதிகம் பாட்டை போடுங்க. அதிகாலை எழுந்து இறைவனை வழிபட்டால் அந்த நேரம் தான் சுபமுகூர்த்த நேரம் என்று சொல்வார்கள். அந்த சுபமுகூர்த்த நேரத்திலே நீங்கள் எந்த ஒரு கோரிக்கையையும் இறைவனிடம் வைக்கும்போது அது நடந்து விடுகிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், அந்த 4:30 to 5, 5:45 அந்த சுபமுகூர்த்த நேரம்
அந்த நேரத்தில் தான் வானத்தில் தேவர்கள் எல்லாம் அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் என்று அவர்கள் ஆசீர்வாதம் செய்யக்கூடிய நேரம். அந்த நேரத்திலே உங்களுடைய கோரிக்கைகளை இறைவனிடம் நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால், மேலே இருந்து தேவர்களும் எம்பெருமான் சிவபெருமானும் உங்களுக்கு அப்படியே ஆகட்டும் என்று ஆசீர்வாதம் வழங்குவார்கள். ஆகவே நீங்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, கஷ்டமான வேதனையான ஒரு சூழ்நிலை, மனம் வருத்தத்தக்க ஒரு விஷயம் நடந்துவிட்டது, அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிப்பது என்ற இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுது, மனக்குழப்பம் இருக்குது, பயம் இருக்குது, அச்சம் இருக்குது, பதட்டமாக இருக்குது அப்படின்னா இந்த கோளறு பதிகத்தை தொடர்ந்து 48 நாள் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் பாடினீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் உங்களுக்கு வேண்டுதல்கள் நிறைவேறும். இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரே நிவாரணி இதுதான் கோளறு பதிகம். ஆகவே மனதிலே சிவனை நினைத்து கொண்டு உங்கள் மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு நம்பிக்கையுடன் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் கோளறு பதிகத்தை பாடினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்படுத்தி வெற்றியை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை அனுப்பி எங்களுக்கு மதிப்பெண்கள் போடுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.